1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு செட்டு தேவைப்பட்டது. அந்த செட்டில் ஷூட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு 37 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும் அந்த செட்டுக்குள்ளே. இதில் ஃபேன் வைக்க முடியாது. ஃபேன் வச்சா உங்களுக்கு மாதிரி ரொம்ப புத்திசாலியானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் குகைக்குள்ளே எப்படிடா காற்று வரும்னு கேட்பீங்க. அதனால் என்ன பண்ணோம், ஃபேன் வைக்க முடியாது, ஏசி வைக்க முடியாது, ஏன்னா பூமிக்கு அடியில் இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஹீட்னா எகிரும். அந்த ஹீட்டில் வந்து 29 நாள் அவர் ஷார்ட், அவரோட காஸ்டியூம் வேறு கொஞ்சம் திக்கான ஒரு இதில் இருக்கும். அந்த காஸ்டியூமை போட்டு நடிச்சுட்டு ஒவ்வொரு 15 நிமிஷத்துலையும் வெளியே ஓடுவார். தண்ணியை தலைவலி கொட்டணும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் வெளியே போய் பாடியை கூல் பண்ணி பிற உள்ள வந்து நடிப்பார். அப்படி கஷ்டப்பட்டு பண்ண படம் இது. இதில் ஒரு 3 கெட்டப் வேறு இருக்குது. இந்த பாடல் எழுதும் பொழுது எனக்கு 2 மெட்டுகள் கொடுக்கப்பட்டது. அதில் நான் ஒரு மெட்டை தேர்ந்தெடுத்தேன். அந்த மெட்டை தேர்ந்தெடுக்கும்போது சொன்னேன், மெட்டே கவிதை போல இருக்கு, அந்த மெட்டுக்கு நான் இன்னும் கவிதை எழுதுவேனே அப்படின்னேன். அப்படி ஒரு அழகான மெட்டை கொடுத்த என்னுடைய இசையமைப்பாளர் அவருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப வருஷமா நான் மியூசிக்கில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவரோட பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட ஸ்டேஜில் தமிழில் அவரோட இசையில் ஒரு பாட்டு பாடுறதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போ டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டு எடுக்கிறாங்கன்னு அதை கேட்கும்போது கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒரு நாள் ஷூட்டிங்கில் வந்து ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட் ஒன்று வரலை. ஒரு நடிகனாக குரூவாக எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம் இருக்குது, எப்போ வரும் என்னாச்சு அப்படின்னு. அவர் ரொம்ப ஜாலியாக ரொம்ப குவைட்டாக சாதாரணமாக இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்ன சார் வரலையே சார்ண்ணே. வரல, என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாரு. அப்புறம் ஒரு டயத்தில் எக்யூப்மெண்ட் வந்துருச்சு, ஆனால் மழையும் வந்துருச்சு. இப்போ அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, இன்றைக்கி எடுக்கக்கூடாதுங்கிறது இயற்கைக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் ஏற்கனவே அது வரல அப்படின்னாரு. இப்படி ஒரு டேரக்டரால் பேச முடியுமா அப்படிங்கிறது வந்து சத்தியமாக தெரியல. ஏன்னா டேரக்டர்னாலே செட்டுக்குள்ளே பரபரன்னு இருப்பாங்க, ஒரு விஷயம் நடக்கலைன்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்படி இருப்பாங்க. அந்த தடம் கொஞ்சம் கூட கிடையாது. தமிழில் என்னோட டெபியூட் மூவி. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது இதில் நான் செகண்ட் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஷூட்டிங் எல்லாம் ரொம்ப ஃபன் அண்ட் அட்வென்ச்சரஸ். நிறைய சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஷூட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தியேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது. ஐ கேன் டெஃபினெட்லி சே இந்த ஃபிலிம்லேயே அவ்வளோ இமோஷ்னலி இன்வால்வாக இருந்திருப்பார், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார் எனக்கு தெரியும். அண்ட் அவிக்கும் மற்ற எல்லாருக்கும் I just want to wish you guys all the very best in the film. I hope it's a great success. ஹெவி ரிஸ்காக இருந்தது. ஏன்னா ஜித்தன் சார்லாம் இந்த லெவலுக்கு பண்ணுவார்னா சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா அவர் மணிக்கூர் போல் நான் ரோப்பில் கட்டி நான் அவரை போட்டு சித்திரவதை பண்ணியிருக்கேன். அது சாரி சார். ஏன்னா அதே மாதிரி மேடம் அவங்களே அதே மாதிரி தான் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் நான் பண்ணது ரொம்ப நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். I would like to thank Abhilash sir, our director, producer sir Amar sir, and our cameraman Prashant sir and Trolley. They're really dedicated people. Literally, they are really dedicated to their work. That you can see if you watch this movie, then you can understand that. And especially our fight master Jackie John. So thank you so much for helping me. Because of him only I'm alive right now. I think that நான் வந்து என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ அழகான சாங்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் இப்போ அங்கிள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மூவி. I don't know why it took him so long. ஏன் அங்கிள், ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் வரல? பட் better late than never. Welcome to Tamil film industry. A big congrats to the full team. Trailer அப்படி பயங்கரமாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே, டிரெக்டர் அபிலாஷ், எனக்கு அபிலாஷ் இந்த ஃபர்ஸ்ட் பேசின போதே அபிலாஷை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப சிரிச்ச முகம் அப்படி, தட் இட் செல்ஃப் இஸ் த ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக தெரியற ஒரு குவாலிட்டி அது. And the trailer is so beautiful, and the song is also beautiful. Actually நான் ஜாஸ்தி ஐ திங்க் என்னோட
நான் பாடின டைமில் ஜாஸ்தி இப்படி ஆடியோ லான்ச்சுக்கு போனதில்லை. ஸ்வேதாவோட ஒன்றுமே நான் போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கம்மிங். அது மெயின்லி ஃபார் ஹவுஸ் எ பேட்டன் பிகாஸ் ஹீ இஸ் ஸோ ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக அண்ட் வெரி மியூசிக்கலாக ஒரு காட்சி நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து டிஓபி சார் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக ஜித்தின் ரமேஷ் சார் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ரொம்பவே நல்லா லைக் ஐ வாஸ் ஸ்டன்ட் அவங்க ஆக்டிங் பார்க்கும்போது. ஏன்னா வி ஹவ் சீன் ஹிம் as வெரி ஸ்வீட் நைஸ் சிம்பிள் பர்சன். ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அப்படியே வேரியேஷன் உங்களால் வந்து பார்க்க முடியும். இதில் பார்க்கும்போது 2 லுக் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு லுக்கில் என்ன நான் எப்பயுமே உங்கள் உடம்பை பார்த்து ரொம்ப இதுவாக திடீர்னு பார்த்தா உடம்பு வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பேக் வச்சுருக்கீங்க. ஸோ வெரி நைஸ் அண்ட் லுக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அண்ட் நியூ கமர்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். வெல்கம் டு தமிழ் சினிமா. தமிழ் சினிமா வந்து லாங்குவேஜ்லாம் ஒன்றும் பேரியர்லாம் இல்லைங்க. இந்த சினிமா அந்த சினிமாலாம் இல்லை. எந்த சினிமா இருந்தாலும் சினிமா தான். அது நடிப்பு நம்ம எங்கே கொடுத்தாலும் மக்கள் ரசித்தாங்கன்னா நம்மளை கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த படம் இந்த டைரக்டர் பார்த்தோட ஜாஸ்தி நான் தான் பார்த்துருக்கு என்னோடய ஸ்டுடியோவில். நான் இந்த ரீரெக்கார்டிங் ரொம்ப டைம் எடுத்து பண்ணது தான். அந்த ரிசல்ட்டெல்லாம் கிடச்சிருக்கு. எனக்கு நம்பிக்கையாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, இதில் முக்கியமாக எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. இதனோட கேமரா அற்புதமான கேமரா, சொல்லவே வேண்டாம். பிரசாந்த் பியூட்டிஃபுல் கேமரா ஒர்க். இதெல்லாம் எப்படி பண்ண முடியுன்றது அந்த ரூட்டு படம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், இப்போ வேண்டாம். ஆனால் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு இந்த டைரக்டர் ஆனது சரி, இது மற்ற டெக்னிக்கல் சைடு ஸ்டண்டு எடிட்டர்ஸ் எல்லாம். When Abhilash came and told me about the subject, we were wondering in which language we will take this, in Malayalam or in Tamil. And I felt this suits Tamil industry much better. And when we were casting whom to cast in the lead role, so Abhilash introduced me to his friend Ramesh sir, and we couldn't find any other better option than you, Ramesh sir. Thank you so much for being with us. 1 hourல கதை சொல்லி முடிச்சிட்டாரு. ஒன்றுமே புரியல. என்னடா கதை ஸ்டார்ட் பண்ணாதான் தெரியுது, முடிகிற போது ஒன்றுமே தெரியல. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ஒரு நல்ல கதையாக இருந்தது. அண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் படத்தை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபாரஸ்ட்டில் 90% வந்து காட்டில் தான் ஷூட் பண்ணோம். ஒரு பெரிய குகை செட்டு அங்கே ஃபுல்லாகவே கேவ் தான் இருந்தது. அதில் ஒரு 50-60 பேர் அதுலேயும் உள்ளார நிற்கிறாங்க. முதலே மூச்சு எடுக்க முடியல. அதில் 60 பேர் வேர்வையோடு வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இந்த ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த குகையை விட அந்த அந்த மெழுகுபத்தி தான் அங்கே பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ மெழுகுபத்தி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நான் அவரை பார்த்ததில்லை ஆக்சுவலாக. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் படம் ஒர்க் பண்ணது வந்து டிவி சேனல் சாரில் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ இருந்து மலையாளம் படம் பார்க்குறதும் சரி, மலையாள இண்டஸ்ட்ரிக்கு டெக்னீஷியனை பற்றி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கும். ஸோ அவரோட மியூசிக்கும் அவரையும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவரோட இவ்வளோ எங்கே அவர் மியூசிக் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் 50 வருஷம் தாண்டி போயிடுச்சு. அவர் உடம்புக்கு தான் வயசாகிருக்கு, அவருடைய திறமைக்கும் அவருடைய இசைக்கும் இல்லைங்கிற இந்த பாடல் கேட்கணும் தெரியுது. இன்றைய காலகட்டத்தில் இன்றைய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியாக எல்லா ரீதியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதை களத்தை வந்து புவன் வந்து உருவாக்கியிருக்கார். பாய் ஸ்லீப்பர்ஸில் அந்த ஒரு கான்செப்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு படத்தில் உடுமலை நாராயணகவியுடைய கொள்ளு பேத்தி அவங்க தயாரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது குரான் படித்தவராக இருந்தார். அவர் அந்த கலவரத்தில் ஈடுபட மாட்டார்.
ஒரு கீதை படித்தவராக இருந்தால், அவர் உண்மையான இந்துவாக இருந்தால், அவர் அந்த போல கலவரத்தில் ஈடுபட மாட்டாங்க. அதே போல் கிறிஸ்துவன். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து மையப்படுத்தி பவன்குமார் அவர்கள் வந்து ஒரு படத்தை ரொம்ப அழகாக செஞ்சுருக்காரு. பாய் படம் நான் ரொம்ப நாளாக நான் சொன்னபடி அவங்க 2 பேரும் என்ன பிரதர்ஸ் தான். நான் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்ல படம். ஆனால் இந்த நேரத்தில் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நல்ல படங்கிறது வந்து சினிமாவில் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரில. இப்போ வசூல் பண்ணுற படங்கள் மட்டும்தான் மக்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த நல்ல படத்தை நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்குறது? சினிமா எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்காக சினிமாவில் நான் கஷ்டம்னு சொல்கிறது வந்து காலம்தான். ஒருத்தன் படம் எடுக்கணும், டைரக்டர் ஆகணும், அவர் ப்ரொடியூசர் ஆகணும், ஆக்டர் ஆகணும்னு நினச்சாங்கன்னா காலங்கள் தாண்டி வரணும். அது குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. கஷ்டத்தை கூட ஈஸியாக தாங்கிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையே படாத அவமானம்னு வந்து சேரும். அதை தாங்கிறது ரொம்ப கஷ்டம். அதையும் தாண்டி ஒரு படத்தை ரிலீஸ், இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் லான்ச், இது ஒரு பெரிய சந்தோஷம் தான் நினைப்போம். ஆனால் இதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியது என்னன்னு யாருக்குமே தெரியாது. இந்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படம் பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர் லைக் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் நிறையா ட்விஸ்ட், நிறைய இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ், நிறைய க்யூட் ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கிற இனிமேல் நடக்க போகிற ஒரு சில விஷயங்கள், அது வேறு மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்கள் இந்த படத்தில் பதிவு செஞ்சுருக்கோம். ஐ திங்க் இது தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பாக ஒரு புது படைப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் பாருங்கள், ரியலைஸ் பண்ணுவீங்க. டைரக்டரும் வந்து மிக திறமையான மனிதர். இந்த டைட்டிலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வாங்கிட்டார். ஆனால் நான் சொன்னேன், ஒரு டைரக்டர் டேலண்ட்டை பார்த்து அப்பவே சொன்னேன், இந்த படம் பெருசாக இருக்கும் சார் அப்படின்னேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது சொல்லுது ஒரு பெரிய வெற்றி படம் நிச்சயமாக, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஹீரோ ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு, உண்மையிலே சந்தோஷம். அதேமாதிரி வில்லன் நடிகர் அற்புதமாக நடிச்சிருக்காரு. அதில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை நல்லா பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருச்சு, படம் வெற்றி படம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நிச்சயமாக இந்த டீம் பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு மனமாற வேண்டுறேன். பாய், ஸ்லீப்பர் செல், பாய்னா வேறு விஷயம், பாய்னா ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும், ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும் அப்படிங்கிற தாட்டில் இருப்பாங்க. ஸோ அது இல்லை. பாய் அப்படிங்கிறது விஷயம் வந்து சகோதரர் அண்ட் தென் நண்பன், இதுதான். அந்த ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் படத்தில் பாருங்கள். அது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். ஸோ எல்லாமே இங்கே சொல்லிட்டோம்னா அப்புறம் படத்தில் ஒன்றும் இருக்காது. ஸோ நிறைய இந்த படம் வந்து ஒரு நான்-லீனியர் பேட்டர்னில் உருவாக்கப்பட்ட படம். முதல் பாகம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஷின், செகண்ட் ஹாஃப் வந்து ஆன்சர், அப்படி தான் இருக்கும். ஸோ இது என்னன்னா கண்டிப்பாக வந்து எந்த மதத்தையும் புண்படுத்து நோக்கத்தில் அந்த படம் பண்ணலை. அந்த மாதிரி படம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமாக வந்து ஒரு ஹியூமானிட்டிங்கிற ஒரு பேசிஸ் வச்சு தான் இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த டைட்டில் சொன்னோன்னே நான் வந்து அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட கேட்டேன், சார் டைட்டில் வந்து நீங்கள் பாயின்னு வச்சுருக்கீங்க, ட்ரெய்லர் வேறு அவர் என்கிட்ட காமிச்சார். ஸோ காமிக்கும்போது ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது சார், படம் வந்து எதுவும் கான்ட்ரவர்சி இல்லாத கரெக்டாக இருக்கா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் போஸ்டர் டிசைன் காமிச்சார். டிசைன் காமிச்சோன்னே ஹீரோ வந்து அந்த குள்ளா விபூதி பட்டை கையில் சிலுவை, இது வந்து அப்போ நான் கேட்டேன், நீங்கள் என்ன தலைவர் ஃபேனா? இது ஜக்குபாயோடைய இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கு, ஏன்னா ஜக்குபாய் படத்தில் அந்த போஸ்டர் லுக்கு வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஆமாம் சார், நான் தலைவர் ஃபேன் தான் சார் அப்படின்னாரு. ஸோ இது ஒரு மத நல்லிணக்க படம் தான் சார், அதில் எந்த டவுட்டும் வேணாம், இதில் எந்த கான்ட்ரவர்சியும் டெஃபினட்டாக இருக்காது. எந்த சமூகத்தையும் நம்ம வந்து தவறாக சொல்லலை, மனிதநேயத்தை தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அஷூரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் வரத்துக்கே ஒத்துக்கிட்டேன். பாய் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு இல்லை ஸ்லீப்பர் செல் வேறு, அது வேறு சப்டைட்டில் வேறு, இது எப்படி விடுவாங்களான்னு கேட்டேன் நான். எனக்கு ஒரு இது இருந்துச்சு, எப்படி விடுவாங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் சென்சார் படம் ஆயிடுச்சு, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, வாங்கியிருக்காங்க. அதனால் உண்மையிலே இந்த டைட்டிலுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் சமூக நல்லிணக்க படம் தான். அது அங்கேயே அது உறுதியாயிருச்சு. பாய் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லாருமே சொல்கிற வார்த்தை தான். ஊரில் பார்த்தா மேக்ஸிமம் இஸ்லாமியரில் பாய் பாய்னு சொல்லுவோம், அப்படியே பழக்கப்பட்டிருப்போம். அப்போல்லாம் ஊரில் பார்த்தா இந்த இஸ்லாமியில் கொஞ்சம் தாடி வச்சுருப்பாங்க, அப்போ அவங்கள பாயும்போம். இப்போ அப்படி இல்லை, நாட்டில் பாதி பேர் தாடி வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே எத்தனை பேர் தாடி,
எல்லாமே பாய்னு கூப்பிடணும், என்னை கூட பேண்ட் தான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஜீவா கொஞ்சம் சின்ன பாயாக இருக்கார். வில்லன் வந்து முழு பாயாக மாறிட்டார். நல்ல ஒரு டைலாக் இருந்துச்சு ட்ரைலரில், மதம் ஒரு அரசியல் கருவின்ட்டு. சரியான டைலாக் அது, அதான் கதை. ஆக்சுவலி மதங்கிறது மனிதனுக்கு அடையாளம் இல்லை, மனிதாபிமானம்தான் மதம். அதுதான் வேணும். நம்ம மனிதாபிமானம் இருந்தாலே நமக்கு எந்த மதமும் நம்மளுக்கு அடையாளம் தேவையில்லை, ஒரு மனுஷனாக இருக்கணும். இந்த பாம் பிளாஸ்ட் அப்படி எதுக்கு நடக்குதுன்னு தெரியல, பட் அதை விஷயமாக தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் இதனால வந்து யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பாம் வெடிக்கிறனால பார்த்தீங்கன்னா அப்பாவி மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறோம். அது எதுக்காக பண்ணுறாங்க, எதுக்கு என்ன ரீசன் எதுவுமே தெரியாது. பட் மதமா இல்லை இது அரசியலா இல்லை இது வந்து ஒரு தன்னோட ஒரு சைக்கோ சுயநலமாக பண்ணுறாங்களா எதுவுமே தெரியல. பட் இதெல்லாம் வந்து தவிர்த்தா லைக் நம்ம வாழ்கிற இந்த ஏர்த், இந்த வேர்ல்டு வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே எல்லா விஷயமும் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் உதவி பண்ணி லைஃப்பில் வந்து வாழ்ந்தால் நம்ம மேல் நோக்கி போகலாம். ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்து சாதித்தவங்க இருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் அதை எடுத்துக்கிட்டால் போதும். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் பல சாதனைகள் சினிமாவில் பண்ணியிருக்காங்க, இல்லை ஸ்போர்ட்ஸில் பண்ணியிருக்காங்க, எல்லா துறையிலையும் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஞாபகம் வச்சுருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. இப்போ நாளைக்கு எங்களுக்கும் இதே நிலைமை தான். நாங்கள் எவ்வளோ சாதித்தாலும் எங்களையும் மறக்க தான் போகுது. ஸோ இந்த வெற்றியும் நிரந்தரம் இல்லை, தோல்வியும் நிரந்தரம் இல்லை, லாபமும் நிரந்தரம் இல்லை, நஷ்டமும் நிரந்தரம் இல்லை. ஸோ எல்லாமே சமமாக நினச்சி நம்ம வாழ்ந்தோன்னா லைக் மற்றவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி வாழ்ந்தால் இந்த லைஃப் நம்ம ஹியூமனிட்டி, ஏன்னா அதுதான் அதுக்காக தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காங்க. ஹியூமனிட்டி மனித நேயத்தை வந்து இது பண்ணுனா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அப்பாஸ் வந்து விஜய் சொல்லி விஜயோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆல்ரெடி 1 and 2. அப்பாஸ் ஒரு படம் என்ன பண்ணியிருக்கான், ஷார்ட் ஃபிலிம் கூட பண்ணதில்லை, ஒன்றுமே கிடையாது. விஜய் நம்பி நான் இறங்கினேன். அவன் விஜய் சொன்னார், அந்த பையன் வந்து அதே கிராஃப்ட் சென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு படம் ஒரு கதை வச்சுருக்கான், நீங்கள் கேளுங்கன்னாரு. அதுக்கு முன்னாடி நான் நிறைய கதை நான் கேட்டிருந்தேன். அண்ட் அப்பாஸ் கதை சொல்லும்போது அன்றைக்கே நான் நியூ திஸ் கை. ஏன்னா அவர் கதை சொல்கிற விதமே, சார் ஹெலிகாம் இங்கே இருக்கும், ட்ரோன் இங்கே இருக்கும், ஹை ஸ்பீட் இது பண்ணுவோம், ஒன்று ஷார்ட்டாக எனக்கு வந்து அவன் ஆல்ரெடி விஷுவலைஸ் பண்ணி வச்சுருந்தான். அப்படி கதை சொல்லும்போது அன்றைக்கி ஃபஸ்ட் டேலேருந்து இன்றைக்கி ஒரு 20-30 நரேஷன் கொடுத்துருப்பான் ஸ்கிரிப்ட் பண்ண அதுதான் ஹீஸ் டெலிவர்ட். அது வந்து ஹீஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். கண்டிப்பாக ஒரு பெரிய டைரக்டராக வரணும்னு நான் கண்டிப்பாக ஆசைப்படுறேன். அண்ட் இந்த படம் உங்களுக்குலாம் பிடிச்சி செலிப்ரேட் பண்ணிங்கனாக்கா அது கண்டிப்பாக அப்பாஸுக்கு தான் அது போய் சேரும். நான் வந்து ஒரு மலையாளத்தில் 2 படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி ஒரு படம் ஒரு ஷார்ட் மூவி டைரக்ட் பண்ணி இருக்கும்போது தான் ஐ காட் அ டெக்ஸ்ட் ஃப்ரம் த டீம். என்கொயரி வந்துடுச்சு ஃபார் திஸ் ஃபிலிம். அதில் உரியடி விஜயகுமார் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அது வரைக்கும் நான் ஆக்ட் பண்ணணுன்னு நினைக்கல. லைக் டெக்ஸ்ட் பண்ண போது அந்த உரியடி விஜயகுமார்னுள்ள நேம் பார்த்த போதே ஐ ஹாவ் மை டீம் இன் கொச்சின். என்னோட டீம் இருக்குது, ஒரு ஃபிலிம் சர்க்கிள், ஒரு கம்யூனிட்டி இருக்குது, என்னோட மென்டர் இருக்குது விமலேட்டன். ஸோ அந்த பேர் பார்த்த போதே தே ஆர் லைக் யூ ஆர் டூயிங் இட் அப்படி சொன்னேன். லைக் அப்போது எனக்கு லைக் புரியலை. லைக் நான் பார்த்துருக்கேன், ஒரு அடி பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிக்கும், சாரோட இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். பட் எவ்வளோ பவர்ஃபுல் அந்த நேம் இங்கே வந்த போது தான் தெரியுது. அப்பாஸ் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் இந்த படம் எப்படி விஷுவலைஸ் பண்ணமோ மைண்டில் அப்படியே அது கொண்டு வரணும்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக உழைச்சான். ஸோ அதுக்கான நேரத்தை அந்த படத்துக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஒரு நல்ல படம் அதுக்கான மேக்கிங்க்கும் அதுக்கான நேரத்தையும், எழுத்துக்கு அதுக்கான நேரத்தையும், ரிலீஸ்க்கும் அதுக்கான நேரத்தையும் எடுத்துக்கும். ஸோ அது நம்ம அந்த படத்தோட வெற்றியை எவ்வளோ கொண்டாடுறோமோ, அந்த படத்தோட ஃபைனல் அவுட்டை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ, அதே அளவுக்கு சந்தோஷம் அந்த ப்ராசஸில் ஒவ்வொரு நாளுக்கும் இருக்கணும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ஸோ நடுவில் கஷ்டமாக இருந்தாலும், வெயிட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும், அது அப்படி சொல்லி தாங்கிக்கிட்டது தான். ஸோ அதுக்கப்புறம் படம் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது. இமீடியட்டாக நம்ம மைண்டில் வந்து லோகேஷ்க்கு காட்டணுன்றது தான். லோகேஷ் எப்பயுமே நம்ம படம் பார்க்கணும், நான் என்ன பண்ணுறேன் ரொம்ப க்யூரியஸாக
இருக்கிற ஒரு ஆள். எவ்ரிடே எனக்கு தெரிஞ்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சினிமா 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 அதை மட்டுமே பேசிட்டு நல்ல படங்கள் மட்டுமே பார்த்துட்டு அப்படி ஒரு படம் நம்ம எடுத்துட முடியாதா, மக்களுக்கு அப்படி ஒரு படத்தை கொடுத்துட முடியாதா, அதில் அவன் படங்களில் அவனோட சொல்கிற கதையாகட்டும் நடிக்கிற கதையாகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு ரெபல் மீட்டர் ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டுருப்பான். அது வந்து சினிமாக்காக பண்ணுறதில்ல, பை நேச்சரே அவன் தான். ஸோ நான் வந்து இந்த படத்தை என் கம்பெனி மூலிமா எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து இது நான் விஜய்க்கோ இந்த கம்பெனிக்கோ செய்கிற நல்லதில்லை, இது என் கம்பெனிக்கு நான் செஞ்சுக்கிறது நல்லது. ஸோ நான் இந்த படத்தை அப்படி தான் பார்க்குறேன். இந்த முதல் எடுத்து இதை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சது, ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சின்சியரிட்டி இருந்தது. இவர் எனக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி விஜய் சொல்லி தான் அவரை மீட் பண்ணேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஆதித்யா வந்து அவர் யூஎஸில் வேலையில் இருக்கார். அங்கேயும் எங்கேயும் மாறி இந்த ஒரு படத்துக்காக ஓடின ஓட்டம் வந்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு பின்னாடி இந்த படத்தோட நடித்தவங்க எல்லாரையும் பார்த்துருக்கேன். நான் விஜய் பற்றி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது, பட் அதை இன்னொரு ஸ்டேஜில் பேசுகிறேன். இந்த படத்தில் அதோட டைரக்டர் அப்பாஸ் ஆகட்டும், அதோட கேமராமேன் பிரிட்டோ வந்து லிரிசிஸ்ட் விஷ்ணுவோட ரூம்மேட். ஸோ எல்லாமே நிறையா சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த படத்தை பற்றி அப்பப்போ நடக்கிறது. இந்த படத்தில் இருந்த முக்கியமாக இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுது வந்து நான் விஜய்கிட்ட வெளில வந்தோன்னே சொன்னேன், இதில் உன்னை தாண்டி அத்தனை பேர் தெரியுறாங்கடா, அவ்வளோ பயங்கரமாக எல்லோரும் நடிச்சிருக்காங்க. அண்ட் மெயினாக அவினாஷ்னு நினைக்கிறேன், அந்த பையன் வந்து ஹில் பி தி டாக் ஆஃப் த டவுன் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சரவணவேல் இன்னொரு பையன் அவனும் நல்லா பண்ணான், மாநகரமில் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன பசங்க நிறைய பேர் அண்ட் ரொம்ப சின்சியராக ட்ரை பண்ண ஒரு படமாக இருந்தது. ஸோ இது வந்து இந்த விக்ரம் சக்ஸஸ் மீட்டில் உதயநிதி சார் சொன்ன மாதிரி தான், இதில் இந்த ட்ரெயினில் கடைசியாக இருந்தது நான் ஒன்றுமே பண்ணல. இதை போய் ப்ராப்பராக இந்த படத்தை மக்கள்கிட்ட சேர்த்தணும் அப்படிங்கிறத தவிர வேறு எதுவுமே ஒரு ரீசன் இல்லை.